ஐயோ மேடம், மெதுவா மேடம், மெதுவா சாப்பிடுங்க. இது உங்களோட ஆர்டர் தானே, மெதுவா உள்ள எடுத்துட்டு போய் சாப்பிடலாமே. நிக்கிதா, நிக்கிதா, ஆ, என்ன இதெல்லாம்? நீ பீஸா ஆர்டர் பண்ணியா? இங்க வா, இங்க வா. இல்ல இல்ல பேபி, நான் அதை ஆர்டர் பண்ணல. அ, இல்ல இல்ல, நான் நான் அந்த பீட்சா நிறுத்து, ஆர்டர் நிறுத்து. நீ டிராமா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு நல்லா தெரியும், இந்த பிரெக்னன்சில உனக்கு கிரேவிங்ஸ் வந்திருக்கலாம். அத உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம நீ இப்ப பீஸா ஆர்டர் பண்ணிருக்க. இல்ல இல்ல பேபி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் அந்த பீட்சாவை ஆர்டர் பண்ணவே இல்ல. நீ என்ன டயட் ஃபாலோ பண்ண சொல்லிருக்கல, அந்த டயட்டை நான் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவுட் சைட் ஃபுட் நான் எதுவுமே ஓ சாப்பிடுறது இல்ல. அப்படியா? நானே சமைச்சதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? உன் வாயை தொற, நான் ஸ்மெல் பண்ணணும். நீ என்ன பேசிட்டு இருக்க? என் மேலேயே சந்தேகப்படுறியா? ஆமா, சந்தேகம் தான் படுறேன். நீ பொய் சொல்லனா வாயை தொற, நான் ஸ்மெல் பண்ணணும். எனக்கு இப்பவும் சந்தேகமா தான் இருக்கு. இந்த பீஸாவை நீ தான் ஆர்டர் பண்ணிருப்ப. இந்த டெலிவரி பாய் இப்ப இங்க என்ன பண்றாரு? நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. அது என்னோட வாரிசு. என்னோட குழந்தை எனக்கு ஹெல்த்தியா இருக்கணும். இந்த மாதிரி நீ வெளியே தின்னுகிட்டு இருந்தனா உள்ள இருக்க குழந்தை எப்படி ஹெல்த்தியா இருக்கும்? ஒருவேளை குழந்தை பிறக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் வந்தது, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இல்ல இல்ல பேபி, நீ ஏன் கோவப்படுற? கொஞ்சம் அமைதியா இரு. சத்தியமா நான் பீட்சா ஆர்டர் பண்ணல. நான் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருக்கேன். அவுட் சைட் ஃபுட் சாப்பிடுறது இல்ல. ஒருவேளை அப்படி நீ பீஸாவை ஆர்டர் பண்ணலனா இவரு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இங்க பாருங்க டெலிவரி பாய், என்னோட பொண்டாட்டி பீஸா ஆர்டர் பண்ணல. நீங்க எதுக்காக இங்க நிக்கிறீங்க? இல்ல சார், நான் ஏதோ தப்பான அட்ரஸுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சார். அப்படியா? சரி, இந்த பீஸாவை காட்டு. ஐயோ இல்ல சார், இது அடுத்தவங்களோட ஆர்டர் சார். நான் போய் எப்படி சார் அதை திறக்க முடியும்? ஆமா, இது என்ன பீஸா? இது ஆனியன் பீட்சா சார். ஆனியன் பீஸாவா? ஹே, உனக்கு கூட ஆனியன் பீஸா தானே பிடிக்கும். மரியாதையா உண்மையை சொல்லு, இந்த பீஸாவை நீ தானே ஆர்டர் பண்ண? இல்ல இல்ல பேபி, நான் இந்த பீட்சாவை ஆர்டர் பண்ணல. சரிங்க சார், நான் கிளம்புறேன். பீட்சா டெலிவரி பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு சார். நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துடாத, வெளியே வாங்கி ஏதாவது சாப்பிட்ட தொலைச்சிருப்பேன். கொஞ்சம் நெல்லுமா, இந்தா நிம்மதியா பீட்சாவை சாப்பிடு. அங்கிள் நீங்களா? ப்ளீஸ் அங்கிள், திரும்பி போயிடுங்க. ஒருவேளை என் ஹஸ்பண்ட் உங்களை பாத்துட்டாருன்னா என்ன ரொம்ப திட்டுவாரு. அங்கிள் ப்ளீஸ் நீங்க போங்க. ஐயோ அம்மா, அவர் போயிட்டாரு. நான் என் கண்ணால பார்த்தேன். எனக்கு நல்லா தெரியும், பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடணும்னு ஆசை வரும். நீ நிம்மதியா இதை சாப்பிடு, பயப்படாத. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் அங்கிள். இல்ல வேண்டாம், இல்ல இல்ல, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி. நான் எதுவும் பண்ணல. How dare you! நான் இப்பதான் இவ்வளவு சொல்லிட்டு போறேன், ஆனா எனக்கு தெரியாம நீ பீஸா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஃபைல மறந்துட்டு போனதுனால அதை எடுக்கிறதுக்கு வந்தேன். இங்க வந்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ திரும்பவும் பீஸா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. உன்னை என்ன பண்ற பாரு. நிறுத்துங்க சார், என்ன பண்றீங்க நீங்க? எதுக்கு உங்க வைஃபை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? பிரெக்னண்டா இருக்கிற இந்த மாதிரி நேரத்துல பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணும். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க என்ன நினைச்சீங்க? உங்க வைஃபை இப்படி கட்டுப்பாடா வைக்கிறதுனால, உங்க எல்லா பேச்சையும் அவங்க ஃபாலோ பண்றதுனால உங்க குழந்தை ஹெல்தியா பிறக்கும் அப்படின்னா, சார் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இப்படி எல்லாம் செஞ்ச உங்க குழந்தை ஹெல்தியா பிறக்காது. ஏன்னா நீங்க உங்க வைஃபோட மென்டல் ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்றீங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த நிலைமையில பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்களோட எல்லா ஆசையும் நிறைவேற்றணும். ஆனா நீங்க அவங்கள போட்டு பிரஷர் பண்றீங்க. ஆமா அங்கிள், நீங்க சொல்றது சரிதான். நான் தான் முட்டாள். நான் இதை யோசிக்கவே இல்ல. நான் இவளுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன ஆகும்? இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸோட இவளால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஒருவேளை இவ சந்தோஷமா இல்லனா எங்களோட குழந்தை எப்படி ஹெல்த்தியா இருக்கும்? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. கண்டிப்பா உங்க வீட்டுக்கு சந்தோஷம் வரப்போகுது. சந்தோஷமா இருங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நான் உனக்கு சத்தியம் பண்றேன், இதுக்கப்புறம் நீ என்ன வேணா சாப்பிடு, நான் உன்னை தடுக்கவே மாட்டேன். உனக்கு பீஸா சாப்பிடணும்ல? இதோ இந்தா, உனக்கு பிடிச்ச பீஸாவை இப்பவே சாப்பிடு. நண்பர்களே, பிரெக்னன்சி நேரத்துல
பெண்களுக்கு ரொம்பவே கடினமானதா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நாம அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். அவங்கள எப்பவும் சந்தோஷமா வச்சுக்க நாம முயற்சி பண்ணணும். உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.